இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ, பட் நார்மல் வீடியோ இல்லை, கொஞ்சம் ஸ்பெஷல் வீடியோ. இந்த வீடியோ நான் இன்னைக்கு ஸ்கிரிப்ட் எதுவுமே எழுதல, மனசா என்ன தோண்டோ அப்படியே பேசுறேன். எழுந்திரிச்சு பேசல, மனசார பேசணும், நல்லா பேசுறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான பர்சனோட பர்த்டே. அவரோட பர்த்டே, அவரை பத்தி பேசினா கரெக்டா இருக்கும் இல்லையா? அதனால தான் இன்னைக்கு அவரை பத்தி பேச போறேன். அதுதான் இந்த வீடியோ. இது யாரை பத்தி பேச போறேன்னு உங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்குல்ல? எஸ், அவரை பத்தி சொல்லணும்னா ஒரு ஆக்டர் தான், பட் சாதாரண ஆக்டர்ல ஒரு பெரிய லெஜண்ட். அவரை பத்தி பிரச்சனை ஒன்று சொல்லணும்னா, அவரும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரும் ஒரே விஷயத்துல தான் இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. அவரு தமிழ்ல ஆனாரு, இவரு சொல்றேன். இவரு பிறந்து 3 மாசத்துல ஆக்ட் பண்ணாரு. அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல நேஷனல் அவார்டும் வாங்கினாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர், கிரேட் ஆக்டர். அது மட்டும் இல்ல, அவங்க அப்பா கர்நாடகா ஸ்டேட்டுக்கு கடவுள் மாதிரி கூட இல்ல, கடவுளே தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டாச்சு கர்நாடகா அவருக்கு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெஜண்ட் அவங்க அப்பா. இப்பட்ட அப்பாவுக்கு மகனா பிறந்து இவர் எந்த பில்டமும் காட்டல, ஒரு சாதாரண வீட்டு பையன் மாதிரி தான் இருந்தாரு. எங்க அப்பா பெரிய கடவுள், சூப்பர் ஸ்டாரு அப்படி காட்டவே இல்லை, சாதாரண வீட்டு பையன் மாதிரி தான் இருந்தாரு இவரு. அவரை தமிழ்நாட்டு மக்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாட்டு மக்கள் இல்லை, தமிழ் பேசுற எல்லா மக்களும் அவருக்கு பிடிக்கும். மேபி என் லைஃப்ல ஒரு நடிகர் இறந்துட்டான்னு அழுததே இல்லை. நான் அழுதது 2 பேருக்கு தான். இந்த நடிகை இறந்துட்டான்ட்டு என்ன மீறி அழுது 2 பேர் தான். ஒண்ணு கேப்டன் விஜயகாந்த் சார், இன்னொன்னு அப்பு சார், புனித் ராஜ்குமார். அப்பு சார் ஒரு நான் அழுதேன், ஒரு நடிகை இறந்துட்டேன். ஹாப்பி பர்த்டே அப்பு சார், மிஸ் யூ அப்பு சார், மிஸ் யூ அப்பு சார், ஹாப்பி பர்த்டே அப்பு சார், மிஸ் யூ அப்பு சார்.